வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷனில் பார்ட் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸு, அப்புறம் கன்வென்ஷன்ஸு, பயோடைவர்சிட்டி இஷ்யூஸு, என்விரான்மெண்டல் ஈக்காலஜி நிறைய கிளாஸஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு முக்கியமாக என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷனில் சில ஸ்னிப்பட்ஸ், அதாவது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்விரான்மெண்டல் ரிப்போர்ட்ஸையும் சேர்த்து இதில் விடுபட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்விரான்மெண்டல் ரிப்போர்ட்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதில் வித்தவுட் டிலே we will start with this என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம இத்தனை பார்க்க போகிறோன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அங்கே இங்கேன்னு தேடுறதுக்கு பதிலாக ஒரே இன்ஸ்டண்ட்டாக இங்கே வந்து நம்ம ஒரு ஒன் பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம வந்து 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டு உங்கள் வீட்லேயே நீங்கள் உட்காந்து உங்கள் ஃபோன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, இதோட கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் படிக்கிற ஜியாகிரஃபி புக்ஸை நீங்கள் படிச்சுட்டாங்கனாலே என்விரான்மெண்ட்டுக்கான பேஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டிஎன்டின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் one thing you have to do religiously is revise பண்ணுங்க. ஏன்னா ரிவைஸ் இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் இன்னைக்கு என்னோட கிளாஸஸ்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில் அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் ரிவைஸ் பண்ணும்போது இன்னைக்கு வந்து படித்தது ஓகே இதெல்லாம் சொன்னாங்கன்றது ஞாபகம் இருக்கும். அடுத்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அதனால ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இல்லை 2 மந்த்ஸ் கழிச்சு அதே மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்கன்னா இது வந்து இது அந்த அச்சாணி போல வந்து உங்க மனசுல வந்து பதிஞ்சிரும். ஸோ அதனால என்ன கேட்டாலும் நீங்க எப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸே ஆக மாட்டீங்க. ஏன்னா இந்த இப்படி நான் வந்து நிறைய டெக்ஸ்ட் கொடுக்குறேன்ல, இதே மாதிரி வந்து அவங்க கேட்பாங்கன்னா இல்லை, வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை டைரக்டாக கேட்டாலும் சந்தோஷம்தான். ஆனால் வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரிவைஸ் பண்ணும்போது அது வந்து உங்களை கன்ஃபியூஸே ஆகாத மாதிரி நீங்கள் நல்லா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்குவீங்க. அப்போ வந்து உங்களால் ஈஸியாக அந்த ஆன்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்தியா லெவலில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம இந்த என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் படிக்கும் போதே இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட் அதை சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். பட் இப்போ வந்து இதில் விடுபட்ட வெளியிலேருந்து நிறைய படிக்க வேண்டிய சில இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, Forest Survey of India, Botanical Survey of India, Zoological Survey of India, Coastal Zone, this is Central Zoo Authority. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி, இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி, இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்ஜிஓ, ஓகேயா, நீரின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ்லி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல நம்ம வந்து நேஷனல் பயோடைவர்சிட்டி நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ஸ்டேட் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், Central Zoo Authority, Wildlife Crime Control Bureau, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, அப்புறம் டைகர் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, டைகருக்கான கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே வருதுன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஸோ இதை கேட்டாலும் இதுலேருந்து அதை கேட்டாலும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட், இதில் என்னென்ன இருக்குது? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, நேஷனல் கோஸ்டல் சோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி. ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த கிளாஸ்லையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட் கீழே நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இது நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அடுத்து வாட்டர் ஆக்ட்ல தான் இந்த 2 பாடியை கிரியேட் பண்ணுது. என்னது? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு,
ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, 2 பாடி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ கம்மிங் வித் திஸ் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன் இதுல பேசுறது வந்து என்ஜிஓ கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் பட் அண்டர் த மினிஸ்ட்ரியா இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா இது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டை சார்ந்து, இல்லைன்னா கவர்மெண்டோட சப்போர்ட்டை வச்சு, இல்லைன்னா கவர்மெண்டே இல்லாத மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 கிளாஸ்ல வந்து அப்படிதான் நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பண்றோம்னா தெளிவா உங்களுக்கு வந்து எல்லாமே ரீச் பண்ற மாதிரி பண்ணணும்ன்றது தான் எங்களோட கோல். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, இது ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்டுக்கு கீழே வருது. ஸோ க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. ஸோ இதுக்கு கீழே தான் ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை, பெட் அனிமல்ஸை நீங்கள் வந்து கொடுமைப்படுத்தினாலோ, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் வந்து நீங்கள் கொடுமைப்படுத்தினாலோ, இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அனிமல் கேஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசப்பட்டது. அதாவது நம்ம ஸ்ட்ரே டாக்ஸ், இது தெரு நாய்களை வந்து அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி நம்ம கேஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டெரிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். ஏன்னா பாப்புலேஷன், திருநாய்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய ரேபிஸ் டிசீஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு வாதமாக இருந்தது. ஆனால் அந்த வாதம் வந்து எதுக்கு அகேன்ஸ்டு? இந்த ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா க்ரூவாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதுவே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டெரிலைசேஷனை வந்து நம்ம வந்து க்ரூவாலிட்டி இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் கீழே வருதுதான் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது யாருன்னா மிஸ்ஸஸ் ருக்மணி தேவி அருந்தேல். இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் பரதநாட்டியம் டான்சர். நீங்க ஞாபகம் இருந்ததுன்னா, நீங்க ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்கன்னா தேவதாசி சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டா கூட இவங்க வந்து போராடி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டு வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, it to guide the central government to improve and amend the cruelty towards animals. So it is advising the central government, and they also provide financial aid. So financial aid கொடுக்கிறதுக்கு பவர் இருக்கு அப்படின்றது தெரியணும். ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குற மாதிரி பவர் இருக்காது. பட் இந்த ஆர்கனைசேஷனுக்கு இருக்கு. அண்ட் they are spreading awareness about emotions in animals. ஸோ அனிமல்ஸ்க்கும் எமோஷன்ஸ் இருக்கும். அவங்க அந்த எமோஷன்ஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் வந்து நீங்க வந்து வெறும் இது பிசிக்கலா க்ரூவாலிட்டி இல்லைன்னா அது மட்டும் போதுமா? மென்டலாவும் க்ரூவாலிட்டி இருக்காது. இப்போ வந்து ஒரு அனிமலை வந்து அதோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதும் ஒரு க்ரூவாலிட்டி தான். அதுக்கு வந்து நீங்க நல்லா சாப்பாடு போடுறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, பட் ஸ்டில் நீங்க அதோட அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதும் ஒரு க்ரூவாலிட்டி தான். ஸோ அதோட எமோஷன்ஸை நம்ம இது இப்போ வந்து ஜூல இருக்க அனிமல்ஸோ, இல்லைன்னா அந்த இதுலலாம் வைப்பாங்கல்ல, அது என்ன ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மறந்துட்டேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வச்சிருப்பாங்க. ஸோ அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரூவாலிட்டி வந்து எப்படி இருக்கு, அவங்க ட்ரெயின் பண்ணும்போது க்ரூவாலிட்டி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வந்து அடைச்சு வைக்கும் போது வந்து க்ரூவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் வந்து க்ரூவாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்ட் தான் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. Okay, Wildlife Trust of India is a non-profit organization. It is an NPO. Okay, it is an NPO, non-profit organization னு சொல்லுவாங்க. இது non-profit environmental organization. It is to conserve nature, particularly endangered and threatened habitat. So WTI க்கும் WII க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு படிச்சுக்கோங்க. இது ஒரு நான்-ப்ராஃபிட் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஒர்க்கிங் வித் த லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஆன் செவரல் ப்ராஜெக்ட்ஸ். பட் கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணுது, பட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை. இது வந்து தெரிஞ்சுக்கணும் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஓகே. அப்புறம் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அடுத்து பார்க்கலாம். ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் சர்வே இந்தியா யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் திஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இன் 1981. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சர்வே பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட் சர்வே பண்ணாங்க. அதாவது இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது இவங்க தான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்கு,
ட்ரீ கவர் எவ்வளோ இருக்கு, அப்புறம் கார்பன் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, மேங்க்ரோவ்ஸ் எவ்வளோ இருக்கு, கோரல்ஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ அழியுது, எவ்வளோ கூடுது, எங்க அழியுது, இதெல்லாம் வந்து பண்றது தான் இவங்க. ஸோ இட் மானிட்டர்ஸ் சேஞ்சஸ் இன் லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அண்ட் யூசஸ் தெம் ஃபார் பிளானிங் அண்ட் கன்சர்விங். ஸோ இந்த சர்வே மூலமா பிளானிங் அண்ட் கன்சர்விங் வந்து பெட்டரா பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வேர் பிரைமரி ஃபங்க்ஷன் என்னது? It is a government agency for environmental protection to prepare thematic maps. So ஒரு map photographs பண்றதெல்லாம் இந்த Forest Survey of India. And it also supports the State Forestry Department in inventory. Inventoryனா என்ன? ஒரு லைப்ரரி மாதிரி, ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்றது தான் இந்த ஃபாரஸ்ட் சர்வே வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட ஏரியால இந்தந்த அனிமல்ஸ்லாம் இருக்கு, இந்தந்த பிளான்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி கிரியேட் பண்றது தான் இந்த ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 years once நடக்குது. ஸோ இட் வில் மானிட்டர் த சேஞ்சஸ், பிளானிங் அண்ட் கன்சர்விங். ஸோ இதுதான் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு மறந்துட்டேன். Botanical Survey of India. Friends, Botanical Survey of India, it was established in 1890 and with headquarters in Kolkata. So இதுல என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கட்டாயம் நீங்க படிக்கணும். ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பைஸ் கொஸ்டின்ல வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் இங்க வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கு. இட் இஸ் அன் அபெக்ஸ் டாக்ஸானமிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஒரு நேம் வைக்கிறது, அதாவது ஒரு அனிமல்ஸ்க்கோ ஒரு பிளான்ட்டுக்கு, இங்க வந்து பொட்டானிக்கல் சர்வேனால ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நேமை வந்து காயின் பண்றது தான் அந்த டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அன் அபெக்ஸ் டாக்ஸானமிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு செடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த செடி வந்து என்ன ஃபேமிலியில வரும், என்ன ஜீனஸ்ல வரும், எந்த ஸ்பீசிஸ் இது, இந்த ஸ்பீசிஸ்க்கு என்ன நேம் வைக்கலாம், இதெல்லாம் வந்து பேசுறது தான் இந்த பொட்டானிக்கல் சர்வேஸ். இட்ஸ் அ ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இட் சர்வேஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆல்சோ. ஸோ ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னா இந்த செடி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படி காலங்காலமா யூஸ் ஆயிருக்கு, அப்படிலாம் வந்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆல்சோ ஹாவ் they will be doing research, floristic studies, ஃப்ளோரானா செடிகள் தெரியும், டிஜிட்டைசேஷன் ஆஃப் ஹெர்பாரியம் ஸ்பெசிமென்ஸ். ஹெர்பாரியம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செடிங்கள்லாம் வந்து ஸ்பெசிமென் மாதிரி வந்து அவங்க வந்து காய வச்சு அங்கே வந்து அந்த ஸ்பீசஸோட இதெல்லாம் சாம்பிள் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஹெர்பாரியம். அது ஒரு லைப்ரரி மாதிரி, எல்லா வெரைட்டி ஆஃப் செடியும் அங்கே இருக்கும். அண்ட் திஸ் is establishing this red data book of Indian plants. So வந்து which of the following will release a red data book of Indian plants na? It is Botanical Survey of India. அடுத்து வந்து Zoological Survey of India. So it is for the fauna. So animalஸ்க்காக ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான். இதிலும் ஹெட் குவார்ட்டர் வந்து கொல்கட்டால தான். 16 ரீஜனல் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதாவது அந்த ரீஜனல்ல என்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்குன்னு சர்வே பண்ணி உங்க வந்து படிப்பாங்க. It owes its genesis to the Asiatic Society of Bengal, funded by Sir William Johnson. 1784 வந்து 1784 வந்து ஆரம்பிச்ச ஒரு ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலை தழுவி இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து வந்திருக்கு. அடுத்து சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. இது வந்து எதுக்கு கீழே வரும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம ஏற்கனவே இந்த கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ இட் இஸ் இங்கே இருக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு வருது. ஹெட் குவார்ட்டர் எங்க? நியூ டெல்லியில. வித் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், மெயின்டைனிங் இந்தியன் ஜூஸோட ஸ்டாண்டர்ட்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாரையும் பார்த்துக்கிறது இந்த சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி தான். இதுக்கு யாரு சேர்மன்னா என்விரான்மெண்டல் மினிஸ்டர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், அதுக்கு யாரு சேர்மன்? பிரைம் மினிஸ்டர். பட் இந்த சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிக்கு யாரு சேர்மன்? இதை நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்டர். ஏன்னா ரெண்டுமே வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே தான் வரும். பட் இதுக்கான சேர்மன் யாரு? என்விரான்மெண்ட் மினிஸ்டர். தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அடுத்து நேஷனல் கங்கா ரிசர்வேஷன் ரிவர் பேசின் அத்தாரிட்டி. இதுக்கும் பாருங்க சேர்மன் வந்து யாரு? நம்ம பிரைம் மினிஸ்டர். அண்ட் அத்தாரிட்டி was established in 2009ல வந்து இந்த அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க்ஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இதுக்கு முன்னாடி எல்லாமே என்விரான்மெண்ட் பார்த்தோம். அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகே. ஸோ அண்ட் மெம்பர்ஸ் இன்க்ளூட் த ரிலேட்டட் யூனியன் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் இல்லை. ஸோ சீஃப் மினிஸ்டரும் இதில் இருப்பாங்கன்றதும் தெரியணும். ஓகே. சீஃப் மினிஸ்டர் வில் ஆல்சோ பிகம் த மெம்பர். அதாவது கங்கால இப்போ கங்கா எங்கெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்லலாம் போகிறதோ அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் இதோட பார்ட்டாக இருப்பாங்க.
ஸோ இது வந்து சும்மா கங்காவை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கங்காவோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா பேசின் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டேட்ஸில் வந்து ஓடிட்டு இருக்கு. 17 மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. யமுனா, கோசி அண்ட் சம்பல் வந்து மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். இது பாருங்க, கான்பூர், அலகாபாத், வாரணாசி, பாட்னா, ஹரித்வார் இதெல்லாம் போகுது. So these municipal organizations will take the responsibility of maintaining the environment of this river. ஸோ இந்த ரிவரை வந்து பார்த்துக்கிறது இந்த சிட்டிஸ் எல்லாம். ஸோ ஸ்டேட்டும் பார்த்துக்கும், சென்ட்ரும் பார்த்துக்கும், இந்த நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டியும் பார்த்துக்கும். பட் இந்த சிட்டிஸும் பார்த்துக்கணுன்றதான் ஒரு முக்கியமான விதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா பேஸில் யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளோ சிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ வாட்டர் போகுது, இதெல்லாம் வந்து இரிகேஷன் எவ்வளோ நடக்குது. 50% வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து இதுலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ஃபேஸ் இரிகேஷன், இது வந்து சர்ஃபேஸ் வாட்டர் இரிகேஷன். கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன், சர்ஃபேஸ் வாட்டர் இரிகேஷன் ரெண்டு இருக்கும். இப்போ கங்கா பேசனை யூஸ் பண்ணி இரிகேஷன் பண்றாங்கன்னா அது என்னது, சர்ஃபேஸ் வாட்டர் இரிகேஷன். கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த பம்ப் டியூப்வெல் மூலமா அதெல்லாம் பண்றது வந்து பம்ப் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்ல என்ன பண்ணுவாங்க, கேனல் இரிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ கேனல் இரிகேஷன் பண்ணுவாங்க. இதுல இருந்து ஹைட்ரோ பவரும் எடுக்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் ஆஃப் த கங்கா பாத்தீங்கன்னா கான்கிரீட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ரொம்ப வந்து கங்காவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிலீஜியஸ்க்காக யூஸ் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா அதனால நிறைய கார்ப்சஸ், அதாவது டெட் பாடிஸை வந்து அங்க வந்து அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிச்ச அந்த இதை வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கழிவுகள் வந்து அந்த பில்கிரிமேஜ் வர்றதுனால, அவங்க குளிக்கிறதுனால, இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல அதனாலேயே பொல்யூஷன் நடக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது, கங்காவை வந்து காப்பாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஆர்டிக்கல், ஒரு பிபிசியோ ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிலையோ ஒன்று ஆர்டிக்கல் படித்தேன். லைக் ஆர்டிக்கல் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த கங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலா வந்து நம்மளை வந்து சுத்தம் பண்ற ஒரு முக்கியமான இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் எல்லாரும் போய் அங்க குளிக்கிறாங்கன்னா, நம்மளோட இதெல்லாம், நம்மளோட கர்மாலாம் அது வந்து நம்மளோட தவறுகளா வந்து அதை அழிச்சிருது அப்படின்றது ஆக்சுவலா சயின்டிபிக்கலா மீனிங் என்னன்னா, இந்த பர்டிகுலர் ரிவர்ல வந்து நிறைய அதாவது பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அதாவது பாக்டீரியாவை சாப்பிடுற வைரஸ் இருக்கு. நாட் பாக்டீரியாவை சாப்பிடுற வைரஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நீங்க அதுல குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம கிட்ட இருக்க பாக்டீரியாஸ் எல்லாம் அதை சாப்பிடுற அந்த வைரஸ், பாக்டீரியோஃபேஜ்னு ஒரு வைரஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஆனா இது அதிகமா பொல்யூட் பண்றதுனால இந்த நம்பர் ஆஃப் வைரஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதிகமான பாக்டீரியாஸ் வந்துருச்சு, இந்த வைரஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான சயின்டிபிக் எவிடன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெச், இதுதான் ரொம்ப பல்யூட்டடான ஸ்ட்ரெச். அலகாபாத், கான்பூர், கன்னோஜ். ஸோ என்ன மாதிரிலாம் சோர்ஸில் அவங்களுக்கு பொல்யூஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பாயிண்ட் சோர்ஸ், அதாவது நீங்க என்ன சோர்ஸ்னே தெரியாது, எல்லா இடத்துல இருந்து கழிவுகள் வரும், அதுதான் நான் பாயிண்ட் சோர்ஸ். பாயிண்டட் சோர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்கிரிமேஜ் இதெல்லாம் வந்து பாயிண்டட் சோர்ஸ். இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர சூவேஜ் வந்து பாயிண்டட் சோர்ஸ். அதெல்லாம் நான் பாயிண்ட் சோர்ஸ்னா எங்கேயாச்சும் இருக்க அழுக்கு வந்து அடிச்சுட்டு வந்து இங்க வந்து சேரும். ஸோ அதுதான் நான் பாயிண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டேனரிஸ்னால, பல்ப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரினால, நிறைய இடத்துல இருந்து சூவேஜ் வரதுனால, இதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் நடக்குது. அதனால என்ன நடக்குது, எக்கனாமிக் லாஸ், லேண்ட் டிகிரடேஷன், பயோடைவர்சிட்டி லாஸ். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா, பெட்டர் வாட்டர் குவாலிட்டி, ஹெல்த் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய ரிவர் ஃப்ரான்ஸ் டெவலப் பண்றாங்க. அப்புறம் பேசின் பிளான்ஸ் கொண்டு வராங்க. ஸ்டேக் ஹோல்டரை என்கேஜ் பண்றாங்க. அதாவது எல்லாரும் இதற்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணி இதை கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கங்கா நாலேஜ் சென்டர்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அர்பன் மேனேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிட்டோம். ஸோ ஈகோசிஸ்டம் சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணணும், பயோடைவர்சிட்டியை ப்ரொடக்ட் பண்ணணும், வாட்டரை ட்ரீட் பண்ணணும், பீப்புளோட எக்கனாமிக் லைஃப்ல. ஏன்னா கங்கானால நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர்ல இரிகேஷன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கங்கா கிளீன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது பெனிஃபிட் தான், எக்கனாமிக்கலா பெனிஃபிட் தான். ஸோ அதனால கங்கா வந்து கங்காவை வாழ வைக்கிறது நம்மளோட கடமை. ஓகே, ஸோ சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி ஃப்ரெண்ட்ஸ்,
ரிமெம்பர் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு, நிறைய இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியிருக்கு, நம்ம பேசிட்டோம். ஆனால் அதெல்லாம் போதுமா அப்படின்னா போதலை. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நிறைய தவறுகள் நடக்குதுன்னு நம்ம பேசணும். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல தவறுகள் நடக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல தவறு நடக்குது, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல வந்து ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய இடத்த வந்து மாற்றி விட்டு அந்த ஃபாரஸ்ட்னே காட்டாம டாக்குமெண்டேஷன் பண்ணாம அவங்க வந்து ஏமாத்திடுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் உள்ள வராங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, ஒரு சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. இது எந்த கேஸ்ல கிரியேட் பண்ணாங்கன்னா டிஎன் கோதவர்மன் கேஸ். இந்த கோதவர்மன் கேஸ்ல தான் ஃபாரஸ்ட்னா நீங்க டிக்ஷனரி மீனிங்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து எல்லார்கிட்டையும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் கிட்ட சொன்னது. ஸோ இந்த ஒரு கேஸ் மூலமா கிரியேட் பண்ணது தான் நம்ம சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது முன்னாடி வந்து இது வந்து சும்மா அட்ஹாக் போர்டா இருந்தது. அதாவது இது வந்து ஒரு அப்ரூவல் கமிட்டி மாதிரி. ஏதாச்சும் என்விரான்மெண்டா நீங்க மாத்தினீங்கன்னா இவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும். பட் இதை வந்து இப்போ 2023 வந்து பெர்மனன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடியா மாத்திட்டாங்க. இது எதுக்கு கீழே வருதுன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே வருது. பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, 2023 இனிமேல் இதை என்னன்னு சொல்லணும், இட்ஸ் அ பெர்மனன்ட் பாடி அண்டர் Environmental Protection Act 1986. Main function என்ன, to monitor the implementation of Supreme Court's order on environmental issues. இதுக்கு முன்னாடி இதோட jurisdiction வந்து ரொம்ப கொஞ்சம் பிளேசஸ்ல தான் இருந்தது. இப்போ வந்து ஹோல் ஆஃப் இந்தியாலையும் இதோட ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது இது எங்கெல்லாம் போய் மானிட்டர் பண்ணுமோ அந்த மானிட்டர் தானே இதோட ஃபங்க்ஷன். இந்த மானிட்டர் ஃபங்க்ஷனை அது எல்லா இடத்துலையும் பண்ணலாம். இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் எனி ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதை வந்து பண்ணுறது இந்த சென்ட்ரல் எம்பவர்ட் கமிட்டி. இது சுப்ரீம் கோர்ட் சொன்னது மூலமாக வந்தது, அதாவது ஜட்ஜ்மெண்ட் மூலமாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பெர்மனன்ட் பாடியாக மாறிடுச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு கீழே வருது. அகைன் இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்முலேட்டிங் கைட்லைன்ஸ் ஃபார் த சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ வந்து நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி சர்ஃபேஸ் வாட்டருக்கு, இது வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் நிறைய நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கிறதுக்காக இட் இஸ் இஷ்யூவிங் என்ஓசி. ஓகே, என்ஓசினா கிளியரன்சஸ் தான். ஓகே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு கிளியரன்சஸ் தான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஓகே இந்த இடத்துல நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுக்கலாம், இங்கே வந்து கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனே பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக அதுதான் ஒரு பிரச்சனையாச்சு. நம்ம காவிரி டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனோ ஏதோ ஒரு ஃபாசில் ஃபியூவலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே இருக்க ஒரு ஆயிலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், கிரவுண்ட் வாட்டர் உள்ள வரும். ஓகே, அதனால கிரவுண்ட் வாட்டர் என்ன ஆகும், இந்த ஆயிலோட கலந்து வரும். ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது, இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு இந்த காற்றெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த டோரை என்னால் ஓப்பனே பண்ண முடியாது. ஏன் மேம் ஓப்பன் பண்ண முடியாதுன்னா, இந்த இடத்துல காற்றே இல்லாத போது வெளியில இருந்து காற்று வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். அதனால அந்த டோர் என்னால் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஏன்னா காற்று எல்லாமே உள்ள வர்றதுக்காக அந்த டோரை புஷ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டரும். நீங்கள் ஒரு இடத்துல வாட்டர் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல எம்ப்டி ஸ்பேஸ் வந்துருச்சுன்னா வாட்டர் எல்லாமே அங்கே வரதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ அதனால அந்த இடத்துல நீங்கள் ஆயில் எடுத்துட்டீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே அங்கே ஓடி வந்துடும். ஸோ அதனால ஆயிலும் கிரவுண்ட் வாட்டரும் கலந்து அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் வந்து இவங்க வந்து பார்க்கணும். பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ஓசி கொடுக்க போகிறாங்க. எதுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றது தான் இவங்க நல்லா நடந்துக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, நீரின்றது நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே, இது வந்து சிஎஸ்ஐஆர், அதாவது சென்ட்ரல் ஓகே சென்ட்ரல்ல இருக்கிற கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது சிஎஸ்ஐஆர் எல்லாருக்கும் தெரியும். நிறைய சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸ் கூட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது கீழே வரதான் நீரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸுக்காகவும் இன்ஜினியரிங்காகவும் ஒர்க் பண்ற ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இது வந்து ஃபாரஸ்ட்டுக்காக ரிசர்ச் பண்ற ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். இது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச்சையும் இது பண்றது. ஓகே,
அடுத்து இதை வந்து நம்ம படிச்சிட்டோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இது எதுக்காக அப்படின்னு படிச்சோம்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசமோ ஒரு பிளான்ட்டையோ நான் கொண்டு வரேன்னா இவங்க கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும். ஃபர்ஸ்ட் அப்ரூவல் இவங்க, அடுத்த அப்ரூவல் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இவங்க வந்து சயின்டிஃபிக்கலா அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அடுத்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் வந்து நிறைய ஃபேக்டர்ஸை பார்ப்பாங்க. பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், எல்லா ஃபேக்டர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அப்ரைஸ் பண்றாங்க. ஓகே, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அட்வைசரி கமிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ரைஸ்னா அதுல இருக்க என்னென்ன பிரச்சனை வரும், இல்லைன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அது மூலமா அவங்க அப்ரைஸ் பண்ணி அதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இட் ஒர்க்ஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். இட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த ரூல்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இம்போர்ட்டிங், எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் ஸ்டோரிங் hazardous microorganisms ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்ஸ். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் என்னோட ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இவங்க கிட்ட போய் கேட்கணும். And this environmental organization approves field trials for genetically modified crops. அந்த field trialக்கு அப்ரூவல் வாங்குறதும் நான் இவங்க கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும். ஆக்சுவலா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜிஎம் மஸ்டர்டுக்கு இவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க ஃபீல்டு ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. பட் வந்து என்னாச்சு, ஃபார்மர்ஸ் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் வந்து வேண்டாம், இப்போதைக்கு வந்து இது பண்ணாதீங்க, ஃபீல்ட் ட்ரையல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்னா இதுவரை வந்து நம்ம பிடி காட்டனை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கோம். பிடி பிரிஞ்ச், ஏன்னா பிடி காட்டன் வந்து நம்ம சாப்பிட போறது இல்லை. ஆனால் இந்த பிடி காட்டனு இல்லை ஜிஎம் மஸ்டர்டெல்லாம் சாரி பிடி பிரிஞ்சால் இந்த ஜிஎம் மஸ்டர்ட்லாம் நம்ம சாப்பிட்ற ஐட்டம். ஸோ என்ன மாதிரி விளைவுகள் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதனால வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, பிடி காட்டன்னால நடந்த ஒரு பெரிய பிரச்சனைனால அவங்களுக்கு பிடியே அதாவது ஜிஎம் கிராப்ஸே வேண்டாம்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பிடி காட்டன்ல வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. அது சின்ன பிரீஃபா நம்ம சொல்லிடலாம். பிடி காட்டன் வந்து வந்துச்சு. இது எதுக்காக வந்துச்சுன்னா, ஒரு பிங்க் போல்வார்ம்னு ஒரு பெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்டா வந்துச்சு. அதாவது இந்த பிங்க் போல்வார்ம் இந்த பர்டிகுலர் காட்டனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நார்மலா ட்ரெடிஷ்னலா நம்ம வளர்க்குற காட்டனை வந்து இந்த பிங்க் போல்வார்ம் அழிச்சிடும். இந்த பிடி காட்டனை நீங்க வளர்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் பண்ணாது. இந்த பிங்க் போல்வார்ம் இது யாரு பண்ணாங்கன்னா, மான்சான்டோன்னு ஒரு கம்பெனி தான் கொண்டு வந்திருக்கு. இந்த மான்சான்டோ கம்பெனி என்ன பண்ணுச்சு, இந்த பிடி காட்டனை நல்ல ஹை விலையில வந்து வித்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பிடி காட்டனுக்கு நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது, நிறைய வாட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் இந்த பிடி காட்டனை நீங்க சீடு வந்து எடுக்க முடியாது. அதாவது இந்த பிடி காட்டன் விளைஞ்சிருச்சு, அந்த விளைச்சல்ல நீங்க அதுக்கு கொஞ்சமா வந்து விதை நெல் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்குன்னு கொஞ்சம் வைக்க முடியாது. ஏன்னா அந்த இதுல விதையே வராது. இதுல வந்து நீங்க வந்து அறுவடை பண்ணி நீங்க இது சேல் மட்டும் தான் பண்ண முடியும். விதை வேணும்னா நீங்க திருப்பியும் மான்சான்டோ கம்பெனி கிட்ட போகணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டெர்மினேட்டர் ஜீன்னு சொல்லிட்டு இதோட சீடு வராத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ஓகே, டெர்மினேட்டர் ஜீன் சொல்லிட்டு ஒன்று ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் வந்து நம்ம விதையே எடுக்க முடியாது. ஸோ அதனால எப்போ பார்த்தாலும் இந்த மான்சான்டோ கம்பெனி நிறைய விலையில வந்து ஃபார்மர்ஸ்க்கு விற்றதுனால பெரிய லாஸ் ஆயிடுச்சு ஃபார்மர்ஸ்க்கு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி நம்ம வந்து இப்போதைக்கு பிடி காட்டன் பண்ணுவோம், காசு இருக்கிற வரை இந்த பிடி காட்டன் பண்ணுவோம், காசு இல்லாத போது சரி நம்ம பழைய காட்டனே வந்து விளைக்கலாம்னா, இந்த நிலம் வந்து பிடி காட்டன்ல அந்த நிலத்தை வந்து நீங்க வளர்த்துருந்தீங்கன்னா அதுல ட்ரெடிஷ்னல் காட்டனை வந்து நீங்க வளர்க்கவே முடியாது. அந்த நிலம் வந்து அந்த நிலத்துல வந்து அந்த காட்டன் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு. ஸோ நீங்க அந்த பிடி காட்டன் அந்த இடத்துல வளர்த்தீங்கன்னா அதை மட்டும்தான் வளர்க்க முடியும், வேற எந்த செடியும் வளர்க்க முடியாது, வேற எந்த காட்டனையும் வளர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து இது நடந்தது. இது வந்து கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி அதோட ப்ராஃபிட்டுக்காக பண்ண மாதிரி நினைச்சுக்கலாம். ஆனா அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தினால அந்த ஃபார்மர்ஸ் பாதிக்கப்பட்டதுனால ஜிஎம்ஏ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஜிஎம் மஸ்டர்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட டெல்லி இன்ஸ்டிடியூட் தான் கொண்டு வந்தது. இது இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்டான பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. ஸோ இதனால பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க. பட் ஃபார்மர்ஸ் வேண்டவே வேண்டாம், நாங்கள் ஒரு தடவை பட்டதே போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுல என்ன நடக்கும்னு தெரியல. பட் இதுதான் பிரச்சனைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த கம்பெனி பண்ற ஒரு சில வேலைனால எல்லாரையும் நம்ம தப்பா நினைக்கிறது வந்து ஒரு நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
Okay, it appraises large scale use of catastrophic microorganisms and industrial production from an environmental perspective. So இவங்க வந்து மைக்ரோ ஆர்கானிசம் நீங்க யூஸ் பண்றீங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்காக யூஸ் பண்றீங்க, அதுல இருந்து பென்சிலின் எடுக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அலோவ் பண்றது இவங்க தான். ஸோ வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்ததுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, Botanical Survey of India, Zoological Survey of India, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா பார்த்துட்டோம், வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நாளைக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீரி ICFRE அது பார்த்தோம். இது ரெண்டும் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் which is it is not under the ministry, this is under CSIR. இது வந்து இண்டிபெண்டன்ட். இது நாளைக்கு வந்து நிறைய NGOs பார்ப்போம், நம்மளுக்கு மெயின்ஸுக்கு சம்பந்தமான NGOs பார்ப்போம், அப்புறம் என்விரான்மெண்டல் ரிப்போர்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் பார்ப்போம். Okay friends, thank you.